வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமிங் மொபைல் அண்டர் 12,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்ல கேமரால எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். சப்போஸ் நீங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்கு. ஒரு 500 ஒர்த் உள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.79 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 4 Gen 2 AE என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 108 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கக்குள்ள 5030 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. 4 லட்சம் தான் AnTuTu ஸ்கோர் இருக்குது. ஸோ மீடியம் கேமிங்கில் விளையாடக்குள்ள ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஹை கேமிங்ஸ்லாம் போகக்குள்ள லேக்ஸ் எல்லாம் இருக்கும். மற்றபடி பேட்டரி பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Narzo 70X தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 6100+ என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபி கேமரா மட்டும் 8 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ப்ராசஸர்னு பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மீடியம் கேமிங்ஸ்லாம் விளையாடக்குள்ள ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஹை கேமிங்ஸ்லாம் பார்க்கக்குள்ள பிரச்சனை வரும் நண்பா. இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Moto G35 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான Full HD ப்ளஸ் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள யூனிசாக் T760 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மெமரி அப்படின்னு பார்க்கக்குள்ள ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சருமே கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 4K வருதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பாசிட்டிவ் கைஸ். செல்ஃபி கேமரா நம்மளுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குமே கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கக்குள்ள 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்கே HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 1000 nits பீக் பிரைட்னஸுமே கொடுத்துருக்காங்க. நல்ல வியூவிங் ஆங்கிளும் அண்டு
பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸுமே இங்கே டீசெண்டாக இருக்குது. மீடியம் கேமிங்ஸ்லாம் விளையாடக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஹை கேமிங்ஸ் போகக்குள்ள கண்டிப்பாக லேக்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4K எடுக்க முடியறது ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மற்ற மொபைலில் 4K எடுத்துகிட்டே வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமராவுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கருமே இருக்குது. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா மோட்டோ மொபைல்ன்றதால ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இது ஒரு பாசிட்டிவ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் M15 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.5 inchesக்கான Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. Android 14ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Dimensity 6100+ என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 50 MP பிரைமரி சென்சர், 5 MP அல்ட்ரா வைட் சென்சர், 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது. என்னதான் 50 MP கொடுத்துருந்தாலும் ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். 4K கூட எடுக்க முடியாது. செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 13 MP கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இல்லை நண்பா. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 watt ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறது பெரிய விஷயம். அண்ட் இது ஒரு சாம்சங் மொபைல்ன்றதால அப்டேட்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் கேமராஸுமே டீசெண்டாக இருக்கும். ப்ரைமரி கேமரா மட்டும், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக மட்டும் தான் இருக்கும். செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸுமே அந்த அளவுக்குலாம் இருக்காது, ஓரளவுக்கு டீசெண்டாக மட்டும் தான் இருக்கும். மற்றபடி 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவ். என்ன தான் பேட்டரி பெருசாக இருந்தாலும் சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்ம ஷாப்பில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கக்குள்ள எதுவுமே இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கூட இல்லை. இதுவும் பெரிய நெகட்டிவ் கைஸ். இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWS நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQOO Z9X தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.72 inchesக்கான Full HD + LCD பேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1000 nits கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 MP டோல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP பிரைமரி சென்சர், 2 MP டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இங்கே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. Android 14ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 6 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸர் இருக்குது. 7 5GB சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 watt ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக்கும் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. இந்த மொபைலோட 4 128GB வேரியன்ட் 13000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் LCD டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. AMOLED கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் கைஸ். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. பட் செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். Android 14ல் பில்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது கைஸ். நீங்கள் கேமிங்காக ஒரு மொபைலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மொபைலை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்ட் பேட்டரியுமே அதிக mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் இந்த மொபைலையும் சூஸ் பண்ணலாம். இல்லைனா Vivo T3Xன்னு இதே ஸ்பெக்குள்ள ஒரு மொபைல் இருக்குது, அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் வர அளவுக்கு நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.